வணக்கம் அரிஸ்டாட்டில் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.1 5th சம் பார்க்க போகிறோம். கிவன் a ஈக்குவல் டு 1,2,3, b ஈக்குவல் டு 2,3,5, c ஈக்குவல் டு 3,4 அண்ட் d ஈக்குவல் டு 1,3,5. செக் இஃப் a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d is true. LHS-ம் RHS-ம் சமமா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம LHS பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் C பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏங்கிற எலமெண்ட்ஸ், ஏங்கிற செட்ல 1,2,3 இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்ல 3,4. இந்த ஏங்கிற செட்டுக்கும் சிங்கிற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். இன்டர்செக்ஷனா காமன் எலமெண்ட்ஸ். இந்த ரெண்டு செட்லையும் பொதுவான உறுப்புகளை எடுத்து எழுதணும். இதுல பொதுவான உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 3. இதுல ரெண்டுலையுமே பொதுவான உறுப்புகள் 3. A இன்டர்செக்ஷன் C. அடுத்து B இன்டர்செக்ஷன் D. B இன்டர்செக்ஷன் D. Bங்கிற செட்ல 2,3,5 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. 2,3,5 இன்டர்செக்ஷன் Dங்கிற செட்ல 1,3,5 1,3,5. இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். இன்டர்செக்ஷனா காமன் எலமெண்ட்ஸ், பொதுவான உறுப்புகளை எடுத்து எழுத வேண்டும். இந்த ரெண்டு செட்லயும் பொதுவான உறுப்புகள் 2 இங்க இல்ல, 3 பாருங்க காமனா இருக்கு, 5 பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அப்ப 3,5. B இன்டர்செக்ஷன் D 3,5. இப்ப A இன்டர்செக்ஷன் C, B இன்டர்செக்ஷன் D இது ரெண்டுக்கும் கிராஸ் எடுக்கணும். A இன்டர்செக்ஷன் C, B இன்டர்செக்ஷன் D இது ரெண்டு செட்டுக்கும் கிராஸ் எடுக்க போறோம். A intersection C cross B intersection D. A intersection C ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 3ங்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த செட்ல இருக்கு. கிராஸ் B intersection D ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, 3,5. இந்த ரெண்டு செட்டுக்கு நம்ம கிராஸ் எடுக்க போறோம். கிராஸ்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், வரிசை ஜோடிகளின் கணமா எழுதணும். அப்ப 3,3 3,5 3,3 3,5. A intersection C cross B intersection D. இது LHS. LHS வந்து சமன்பாடு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம RHS பார்க்க போறோம். RHSல A cross B இன்டர்செக்ஷன் C cross D இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B ஈக்குவல் டு ஏங்கிற செட்ல 1,2,3 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. 1,2,3 கிராஸ் Bங்கிற செட்ல 2,3,5 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. 2,3,5. இந்த ரெண்டு செட்டுக்கு நம்ம கிராஸ் எடுக்க போறோம். கிராஸ்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், வரிசை ஜோடிகளின் கணமா எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்ஸ் 1ங்கிற எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 1,2 1,3 1,5 1,2 1,3 1,5. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் 2 எடுத்துக்கிறேன். 2,2 2,3 2,5 2,2
2,3, 2,5. Next third element 3 எடுத்துக்கிறேன். 3,2, 3,3, 3,5. 3,2, 3,3, 3,5. A cross B. நம்ம A cross B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து C cross D கண்டுபிடிக்கணும். இப்ப C cross D கண்டுபிடிக்கலாம். C cross D equal to Cங்கிற செட்ல 3,4 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 3,4 cross Dங்கிற செட்ல 1,3,5 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த Cங்கிற செட்டுக்கும் Dங்கிற செட்டுக்கும் நம்ம கிராஸ் எடுக்க போறோம். கிராஸ்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், வரிசை ஜோடிகளின் கணமா எழுதணும். ஃபர்ஸ்ட் 3ங்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 3,1, 3,3, 3,5. 3,1, 3,3, 3,5. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் 4 எடுத்துக்கிறேன். 4,1, 4,3, 4,5. 4,1, 4,3, 4,5. C cross D. இப்ப C cross D நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். A cross B கண்டுபிடிச்சிட்டோம். C cross D கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். இப்ப A cross B பார்த்துட்டோம். C cross D பார்த்துட்டோம். A cross B க்கும் C cross D க்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். இன்டர்செக்ஷன்னா காமன் ஆர்டர் பேர்ஸ், பொதுவான வரிசை ஜோடிகளை எழுதணும். இங்க பாருங்க 3,3 3,3 காமனா இருக்கு. 3,5 இதுவும் காமனா இருக்கு. 3,3 காமனா இருக்கு. 3,5 காமனா இருக்கு. 3,3, 3,5. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. சமன்பாடு 2 நம்ம எடுத்துக்கிறோம். from 1 and 2. From 1 and 2. LHS equal to RHS. சமன்பாடு 1 மற்றும் 2 LHS equal to RHS. இதோட இந்த சம் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம்.